என்னோட கிளைண்டோட ஒரு கிளைண்ட் 1 ஸ்டார் ரேட்டிங் போட்டு ப்ரோ உங்க சர்வீஸ் வந்து சூப்பரா இருக்கு ப்ரோ, இனி எப்பயுமே உங்ககிட்ட தான் ப்ரோ வருவேன் அப்படின்ற மாதிரி கமெண்ட் போட்டிருந்தாரு. அதை பார்த்து நான் அவர்கிட்ட கேட்டேன், ப்ரோ நீங்க பேட் கமெண்ட் எதுவும் போடல, அப்ப ஏன் ப்ரோ 1 ஸ்டார் ரேட்டிங் போட்டிருக்கீங்க, என்னாச்சு அப்படின்ற மாதிரி அவர்கிட்ட நான் கேட்டிருந்தேன். அதுக்கு அவர் என்ன தெரியுமா சொன்னாரு, 1 ஸ்டார்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் தானே ப்ரோ, அதுதானே பெஸ்ட் அர்த்தம் அப்படின்னு மாதிரி சொல்லியிருந்தாரு. அதுக்கு நான் சொல்லியிருந்தேன், இல்ல ப்ரோ 1 ஸ்டார்னா நல்லா இல்ல சர்வீஸ் அப்படின்னு அர்த்தம், 5 ஸ்டார் போட்டாதான் வந்து சர்வீஸ் நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி அர்த்தம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு அவர் சொன்னது என்ன அப்படின்னா, ப்ரோ நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ரேட்டிங் போடுறேன், நான் ஒரு அத்லெட், என்னோட ஃபீல்டு பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட்ல வந்தாதான் பெருசு, அதனாலதான் அது பெஸ்ட் நினைச்சு நான் போட்டேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. அப்ப இதுல அவரை பத்தி உங்களுக்கு என்ன புரியுது? ப்ரோ ஒரு பெரிய மலுமட்டி ப்ரோ, அந்த மாதிரி கிடையாது. ஜஸ்ட் அவருக்கு வந்து இதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அவருக்கு வந்து தேவைப்படலன்னு வச்சுக்கோங்களேன். ஜஸ்ட் நான் சொன்ன அடுத்த செகண்டே அவர் ஃபுல்லா புரிஞ்சுக்கிட்டாரு. இதே போலதாங்க சில பேர்கிட்ட நான் பேசும்போது, என்ன ப்ரோ இவருக்கு ஒண்ணுமே தெரியல, சரியான மலுமட்டியா இருக்காரு ப்ரோ அப்படின்னு நம்மளுக்கு தோணும். பட் ஆனா அது அப்படி கிடையாது. ஜஸ்ட் அவங்களுக்கு அதுல எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, அண்ட் தென் அதுல அவங்களுக்கு தேவையும் படல. அவங்களுக்கு தேவைப்படும் போது ஈஸியா லேர்ன் பண்ணிப்பாங்க. இதே போலதாங்க மத்தவங்களுக்கும் சரி நம்மளுக்கும் சரி, ஒருத்தங்க வந்து உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல ப்ரோ அப்படின்ற மாதிரி உங்களுக்கு டிமோட்டிவேட் பண்ற பட்சத்துல நீங்க டிமோட்டிவேட் விட்டுட்டு ஜஸ்ட் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா உங்களால அதை ஈஸியா பண்ணிட முடியும். ஐ நோ யூ ஆர் த பெஸ்ட்.